ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிமார்ட் ஹால் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே டிமார்ட்க்கு போயிருந்தேன். அதாவது குன்றத்தூரில் இருக்கிற டிமார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அங்கே போயிருந்தேன் நானும் என் சிஸ்டரும். அங்கே போயிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நான் என்ன பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிமார்ட் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு. அதனால் டிமார்ட் வீடியோ எடுக்க முடில. அதனால் நாங்கள் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். அது என்னென்ன பொருள் வாங்கிக்கணும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்கினேன்னா, பிளான்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு 2 பாட் வாங்கினேன். ஒயிட் கலரில் இந்த பாருங்கள், இந்த பாட் தான் வாங்கினேன். அது நல்லா இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. கலர்ஸ்னால் ஒரு வயலட் கலரு, க்ரீன், எல்லோ அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு. எனக்கு இந்த ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி, டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற எந்த கலரும் கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் இது ஒரு டிசைன் தான் வச்சுருந்தாங்க. இன்னொன்று நார்மலாக யூஸ்வலாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ப்ரௌன் கலரில் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இருந்துச்சு. அதுதான் என் சிஸ்டர் ஒரு பெருசாக ஒரு 2 தொட்டியும், சின்னது 2 3 சம்திங் வாங்கினாவ. நான் இந்த ஒயிட் கலர் மட்டும் வாங்கினேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த ஒயிட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது 2 வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 89 ரூபா ஒரு தொட்டி. 2 வாங்கினேன் நான். இந்த கிளாஸ் கண்டெய்னர் பாருங்களேன், நான் ஆல்ரெடி டிமார்ட்டில் வாங்கினது வச்சுருக்கேன். இது ரேட் 99 ரூபா தான். இந்த மாடல் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக நம்ம பூண்டெல்லாம் நம்ம தோல் உரித்து அதில் வச்சுக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் ஆனியன், சின்ன வெங்காயம் அன்றைக்கி சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உரித்து வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கினேன். இந்த கண்ணாடி கிளாஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்குதுங்க, எது வச்சாலுமே சரி. வெங்காயம்லாம் ரொம்ப நாளைக்கு வைக்கக்கூடாதுன்னு தெரியும். பட் பொதுவாகவே சொன்ன வச்சா நல்லா இருக்குது அந்த கண்ணாடி கிளாஸில் வைக்கும்போது. அதனால தான் இந்த கண்டெய்னர்லாம் வாங்கினேன் நான். இதில் நான் 2 பீஸ் வாங்கினேங்க. 99 ரூபான்னு சொல்லிட்டு 2 பீஸ் வாங்கினேன். இந்த பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். இது 2மே ஒரே சேம் சைஸ் தான். நீளமாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ரவுண்டு வச்சுருக்கேன் நான். அது உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் நிறைய போடுறேன். ரவுண்டில் இருக்கிறதுனால சரி நீட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்கொயரில் நான் பார்த்துருக்கேன். இந்த நீளமாக இருந்தது, இந்த டைம் போயிருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் 2 பீஸ் வாங்கினேன். பாருங்கள், நல்லா இருக்கு இல்லைங்களா. நம்ம கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை நம்ம சீவனது தோல் உரிச்சது வச்சுக்கிட்டோமா நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக்கு அப்படி தேவையானது நம்ம உரிச்சு வச்சுக்கலாம். இல்லை குட்டி சின்ன வெங்காயத்தை கூட நம்ம உரிச்சு வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த ஸ்கொயரில் இருக்க பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸ்கொயரில் இருக்கிறது 179 ரூபா தான் இதோட ரேட்டு. நல்லா இருந்துச்சுங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சோமா நல்லாயிருக்கும். இல்லை காய்கறி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி வைக்கலாங்க. கட் பண்ணி வைக்கும்போது ஒரு 1/2 கிலோ வச்சா கூட கொள்ளும் இதில். அதனால் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த ஸ்கொயர் டைப்பில் இவ்வளோ பெருசு எங்கிட்ட கிடையாது. அதனால் இது வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் டிமார்ட் போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் ஒரு மே மாதம் போனேன். அதுக்கப்புறம் போகல. ஆக்சுவலாக அப்போவே யூடியூப்புக்காக நிறைய வாங்கினேன். யூடியூப்பில் நம்ம ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. அந்த டைமில் நான் வாங்கினேன். நான் அது வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணலை. இது நல்லா இருந்துச்சு இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப். இதுவும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ரவுண்ட்லேயே மீடியம் ஒன்றா வச்சுருக்கேன், ஸ்மாலும் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பிக் சைஸ். இது கொஞ்சம் லார்ஜ்னு நினைக்கிறேங்க. இது நல்லா இருந்துச்சு பெருசாக. இதோட ரேட்டும் அதே தாங்க, 179 ரூபா தாங்க இதோட ரேட்டும். ஸ்கொயர் ரேட்டும் இதோட ரேட்டும் ஒரே ரேட்டு தான். நல்லாயிருக்கு பாருங்கள். அதனால தான் சரி இது எடுத்தேன். லாஸ்ட் மீடியம் 149 ரூபா சம்திங் நினைக்கிறேங்க. ஏன்னா போன வருஷம் வாங்கினதுனால கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. இது பாருங்கள், இது கூட நல்லா இருக்கலாம். இதுலேயும் நம்ம எப்படி 1/2 கிலோ காய்கறி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நம்ம மேக்னேட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறது இருந்தால் அதில் வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷும் மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, சாப்பாடு எதனா இருந்துச்சு, இல்லை குழம்பு எதாவது கிரேவி எதனா இருந்துச்சுன்னா நம்ம கூட அதை கூட ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு உண்மையிலே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் திரும்ப தான் சொல்கிறேன். உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. நம்ம எடுத்து அப்படியே மைக்ரோ ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இது கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 149 ரூபாங்க இந்த கண்டெய்னரு. பிளாஸ்டிக் தான் இது.
ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அப்பளம் பொரிச்சு வைக்கிறோம், இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு அப்பளம் வாங்கிட்டு வரோம், வத்தல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இதுக்கு வந்து 5 சைடில் இருக்குதுங்க. அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுறது, லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5 சைடில் இருக்குது பாருங்கள். சில இதில் 3 இடத்துல தான் கொடுப்பாங்க, இல்லை 2 சைடில் கொடுப்பாங்க இல்லைங்களா. இது வந்து 5 லாக் இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா திக்காக இருந்துச்சுங்க. நல்லா 149 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க இது. நல்லா இருந்துச்சு. நான் அதனால தான் இது வாங்கினேன். சரி, வத்தல்லாம் போட்டு வச்சுக்கலாம், எது காஞ்ச மிளகா போட்டு வச்சுக்கலாம், வத்தல் போட்டு வச்சுக்கலாம், எனி ஒன் மல்டி பர்பஸ் தான் இது. நம்ம எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட கூட நம்ம எதாச்சும் இந்த பேண்டுங்க, வளையல் அந்த மாதிரிலாம் கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். உண்மையிலே நல்லாயிருக்கும். எல்லா இதுக்குமே யூஸ் ஆகலை. இல்லை நம்ம பூஜை ரூமில் கூட நம்ம பூஜைக்கு தேவையான பொருள்லாம் கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் அந்த பாக்ஸு. அதனால தான் வாங்கினேன். 150 ரூபா தாங்க அது. இந்த கப்பு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கப்பு வாங்குற ஐடியாவில் நான் போகவே இல்லைங்க. கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். கப்பு இது உண்மையிலே நிறைய இருக்குது கப்புங்க. இந்த பாருங்கள், இந்த கப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கப்பு எடுத்தேன். இதோட கப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாடல்னால இது கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கும். மற்றதெல்லாம் ஒரு 50 ரூபா 75 ரூபா அப்படி தான் சம்திங் தான் இருந்துச்சு. இந்த கப்பு வந்து கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன், காலி அடிச்சு போடணும்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2-3 பீஸ் தான் இருந்துச்சு. அதனால் இது டிசைனுக்காகவே இந்த கப்பு வந்து நான் எடுத்தேன். கொஞ்சம் நைட்டில் பால் குடிக்கும்போது நம்ம பூஸ்ட் எதாவது கலக்கி குடிப்போம், இல்லை ஹார்லிக்ஸ் கலக்கி குடிக்கும்போது நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கினது. இது பாருங்கள், 2 கலர் இருந்துச்சு. இந்த ஒரு கலர் ஒன்று பீச் கலர் மாதிரி வந்து. இந்த கலர் கூட எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. நான் நெயில் பாலிஷ் கூட அந்த கலர் தான் போட்டிருக்கேன்னு பாருங்களேன். அதே கலர் தான் போட்டிருப்பேன். சாரீ, சுடிதார்னு நிறைய இந்த கலர் பார்த்தாலும் டக்குன்னு நான் எடுத்துருவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட் நேரத்தில் வந்து நம்ம பால் குடிக்கும்போது, ஏன்னா காஃபி குடித்தா இவ்வளோலாம் குடிக்க முடியாது, ஆஃப் தான் குடிக்க முடியும். நான் ஆஃப் கூட குடிக்க மாட்டேன், அதோட கம்மியாக தான் குடிப்பேன். அதனால் காஃபிக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், பால் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வாங்கினேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சனில் ஒன்றும், நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துலையும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் ஏரியாவுக்கு ஒன்றும், வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நல்லா இருந்துச்சுங்க, கோல்டன் கலரில். நல்லா அந்த பாருங்கள், இந்த குவாலிட்டி வந்து பாருங்களேன், அழுத்தினா கூட அழுந்த மாட்டேது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக. 100 ரூபாங்க, 99 ரூபா. நல்லா இருந்துச்சு, அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் மீஷோலாம் நிறைய பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. செராமிக்கில் தான் வாங்கி வைக்கணும்னு நினச்சிருந்தேன், கிளாஸ்லேயே வாங்கி வைக்கணும்னு நினச்சிருந்தேன். கிளாஸில் இருந்துச்சு, இதோட இதே ரேட்டு தான் நினைக்கிறேன், பட் கிளாஸில் இருந்துச்சு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ரிச் லுக் இருந்துச்சு. இந்த கலர் நல்ல சாண்டல் கலர் நல்லா இருந்துச்சு, ஆஃப் ஒயிட் கலர் தான் இது, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி இது எடுத்தேன். இதை பாருங்கள், இன்னொரு கலர் ஒன்று பாருங்கள், இதுவும் பீச் கலர் தான். இது ப்ளூலாம் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ளூலாம் அவ்வளோ எனக்கு பிடிக்கல. இந்த கலர் ஒன்று, அந்த கலர் ஒன்று ரொம்ப பிடிச்சி. ஒன்று சிங்க் ஏரியாவில் ஒன்று வைக்கிறதுக்கும், வாஷ் பேஷனில் ஒன்று வைக்கிறதுக்குன்னு 2 வாங்கினேன். 2மே நல்லா பிளாஸ்டிக், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா அழுத்தினா கூட அழுந்தலை, கீழே விழுந்தால் கூட உடையாத போல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி 2 வாங்கினேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் தாங்க, சர்விங் பவுல் தாங்க, சர்விங் பிளேட் தாங்க, சர்விங் பிளேட் தான். இந்த பிளேட் வந்து 59 ரூபா தாங்க ரேட்டு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வெயிட்டுங்க. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டுங்க, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 59 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான் நான் நினைப்பேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து அங்கே வாங்கினது கிடையாது, டிமார்ட்டில். நல்லா இருந்துச்சு. ஒன்று சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீஷோவில் வாங்கி அந்த பீங்கானில் வச்சுருக்கீங்க, இல்லை செராமிக்கில் வந்து வச்சுருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது அதில் ஒரு கரண்டி தான் வைக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 கரண்டி வைக்கலாம். அட்லியாக பொரியல் பண்ணுற கரண்டி வச்சுக்கலாம், நம்ம வந்து குழம்பு கரண்டி வச்சுக்கலாம், சாப்பாடை எடுத்து போகிறதுக்கு அன்னை கொத்தி அந்த ஜல்லி கரண்டி வச்சுக்கலாம், அது மாதிரி 3 கரண்டி வச்சுக்கலாம் தாராளமாக. அதுக்காக தான் இது எனக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நான் எடுத்தேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் எல்லாம் வச்சுக்கிறது, ப்ரெஷ்ஷு நம்ம பல்ல தேய்க்கிற ப்ரெஷ்ஷும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம மேக்கப் போடுற ப்ரெஷ் வச்சுக்கலாம். அதுக்காக நான் 2 வாங்கினேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒன்றும் நம்ம ட்ராவலிங் போகும்போது எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து மேக்கப் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த ப்ரெஷ்ஷு. இல்லை நான் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் பண்ணுவேன், அந்த பெயிண்டிங் ப்ரெஷ் கூட போட்டு வச்சுக்கலாம். அதனால் அது 2 வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இது 39 ருபீஸ் தான் அந்த பாக்ஸு. 2 வாங்கினேன். ஈச் வந்து 39 ருபீஸ். ஓகே, 2 வாங்கினேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் ஒன்றுங்க.
இது என்னென்னா அதோட வாங்கின அன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாட்டர் பாட்டிலில். அதுக்காக தான் அதோடய ஸ்டிக்கர் அப்போயே பிச்சியாச்சு, எடுத்துட்டேன் நான் ஸ்டிக்கரு. அதனால் அது ரேட்டு தெரியல, பில்லும் எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால் அதுக்கு ரேட்டு தெரியல, சாரி. என்னென்னு ஒரு 200க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை எனக்கு சுத்தமாக. ஏன்னா வாங்கின அப்போவுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை, பில்லும் எங்கே வச்சுன்னே தெரியல. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபீஸுங்க. சின்ன கிளாஸு நல்லா இருக்கலாம், குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த டம்ளரு, அழகாக இருக்குது. சரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோ பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். குட்டியாக 2 25 ரூபீஸ் தான் இது ஒன்று. அது நல்லா இருக்கு இல்லைங்களா, சின்னதாக இருக்குது. யாராருக்கெல்லாம் இந்த குட்டி கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஹேண்ட்பேக்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் 3/4 லிட்ரு இருக்குமோ இல்லை 1/2 லிட்டராக தெரியல, எனக்கு சரியாக தெரியல. அதுக்காக அது ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். இந்த இடிக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து விருகம்பாக்கத்தில் வந்து இருக்கும்போது, விருகம்பாக்கம் டிமார்ட்டுக்கு போகும்போது வாங்கினேன். பில்லு போடுற இடத்துல வந்து அவங்க பில் போடாமல் விட்டுட்டாங்க. நானும் வந்து அதை கவனிக்காமல் வந்துட்டேன். வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடுக்கி இல்லை, இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து 59 ரூபீஸு. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கூட மீஷோவில் கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. சரி எப்படி இருக்கும் குவாலிட்டின்னு தெரியாமல் வந்து வாங்கலை, ஆர்டர் போடல. நிறைய பேர் இந்த டிமார்ட் வீடியோவில் கூட போட்டிருக்காங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு 99 ரூபாய்க்கு சூப்பருங்க. 100 ரூபாய்க்கு இந்த வந்து குவாலிட்டியும் அதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒயிட் கலர் தான், ஆஃப் ஒயிட் தான், பட் அது க்யூட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்காக நான் அதை வாங்கினேன். இந்த கூடை சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடை 100 ரூபா தாங்க. கொஞ்சம் பெண்ட் ஆகுது, பட் நல்லா உள்ள டீப்பாக ரொம்ப இருக்குது. பெரிய கூடை தான் கொஞ்சம். சரி நம்ம இந்த கிச்சனில் ஏதாச்சும் கிராசரியெல்லாம் கொஞ்சம் மீந்துச்சு, நம்ம கிளிப் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 100 ரூபாய்க்கு இது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நிறைய கூடை இருக்குது, பட் இருந்தாலும் இது மேலே ஒரு கண் இருந்துச்சு, அதனால டக்குன்னு எடுத்துகிட்டேன். 100 ரூபா தானே அப்படின்னு ரேட்டு பார்த்தோன்னே சரி ஓகே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நல்லா இருக்குது இல்லைங்களா. லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்க்ரப்பு தாங்க வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்க்ரப் வந்து 120 ரூபாங்க. ரேட்டு டிமார்ட் ரேட்லாம் என்னென்னு தெரியல, பில்லில் தான் இருந்திருக்கும். அந்த பில்லு இல்லாதனால எனக்கு சொல்ல தெரியல. அதில் விலை போட்டுருந்து 120 ரூபா போட்டிருந்துங்க. இவ்வளோ தாங்க நான் டிமார்ட்டில் வாங்கின பொருள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கின பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ தாங்க நான் வாங்கினது எல்லாமே. இன்னொன்று என்னென்னா 2 பேக் வாங்கினாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 பேகு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோ எடுக்கவே வெளில அவங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்னோடய ஓன் மணியில் தான் வந்து இதை வாங்கினேன். எனக்கு வந்து டிமார்ட்டில் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் வாங்க வேண்டியதுனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடியாக வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ரொம்ப காசு சேவிங்கில் வச்சுருந்தா இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், நான் இந்த பேக் வந்து காமிக்க இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இங்கே இடம் கொள்ளலை, அதனால் வந்து இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த பேக் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த குட்டி பேக் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்கு. எனக்கு வந்து இந்த ஹேண்ட் பேக் வந்து நிறைய வச்சுருக்கேங்க. ஹேண்ட் பேக் கலெக்ஷன் நான் வேணால் உங்களுக்கு சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். ஹேண்ட் பேக் மாட்டினா வந்து ஷோல்ட்ரு வந்து பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷோல்ட்ரு பெயின் வருது ஹேண்ட் பேக் மாட்டினா. அதனால் அந்த மேக்ஸிமம் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் ஹேண்ட் பேக் தான் நிறைய வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இது பாருங்கள், ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. ரொம்ப 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 கம்மி. சும்மா ஒரு நம்ம கடைக்கு போகிறோம், சின்ன ஷாப்பிங் போகிறோன்னா நம்ம வந்து இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாட்டர் பாட்டில், கொஞ்சம் பர்ஸு, மொபைல் அது இதுன்னு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஜிப்பு இல்லைங்க. நம்ம குட்டியாக நம்ம காயின்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் ஜிப்பு அந்த வெளியில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது போல் கிடையாது. ப்ளெயினாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டாலாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஃபேன்சியாக. நம்ம மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டோன்னா உண்மையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நல்லா இது பாருங்கள், இது ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லைங்க. சும்மா அது ஒரு இது தாங்க, தனியாக வந்து ரிப்பன் மாதிரி சும்மா அதில் கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதில் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. தனியாக நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா, சிம்பிளாக இருக்குது. சின்ன சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டுருக்கு பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக வந்து அவ்வளோதான். ஒரே ஒரு இது தாங்க, சும்மா லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்ற ஜிப்பெல்லாம் எதுலேயுமே கிடையாதுங்க. ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, பேக்லேயும் கிடையாது, உள்ளேயும் எங்கேயுமே கிடையாதுங்க. ஆனால் நல்லா ரொம்ப 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 லைட் வெயிட்டுங்க இந்த பேகு. உண்மையாக நீங்கள் இப்போ டிமார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, குன்றத்தூரில் இருக்க டிமார்ட்டில் தான் வாங்கினது. இந்த டிமார்ட்டில் இருக்குமா எனக்கு தெரியல, மற்ற டிமார்ட்டில். இதை பாருங்கள், இந்த பேகுக்கும் வந்து 350 ரூபாங்க, அதாவது 349 ரூபாங்க இந்த பேகு.
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பேபியெலாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கு. நல்லா வெயிட், அதாவது வெயிட்ன்ற சாரி, நல்லா திக்காக இருக்குது. அந்த என்ன சொல்லுவோம், குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இது எல்லாம் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பாருங்கள், கீழே வந்து ஜிப் இருக்குங்க. இங்கே இந்த ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணால் எக்ஸ்டன் ஆகும். கொஞ்சம் பெருசாக வேணும்னா, லாங்காக வேணும்னா நம்ம லாங்காக வச்சுக்கலாம். அதாவது ட்ராவல் பேக்காக யூஸ் பண்ணிக்கணும்னா, நிறைய திங்ஸ் வைக்கணும்னா அந்த இது ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆகும். வேண்டான்னா கொஞ்சமாக வந்து ஹேண்ட்பேக் மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, காயின் கொஞ்சம் சின்ன மொபைலாக இருந்தால் அதை வச்சுக்கலாம் போல் இருக்குது. பாருங்க, ரொம்பலாம் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. அதை பாருங்கள், அளவு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருக்குது அந்த அளவு. சும்மா ஏதாவது சேஞ்சு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி எதாவது வேணும்னா வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மொபைலில் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம் மொபைலில். இதுக்குள்ளே போட்டோமா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது வந்து சும்மா அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் ஹேண்ட்பேக்கில் கொடுப்பாங்க இல்லைங்களா, மொபைல் வைக்கிற மாதிரி, காயின் வைக்கிற மாதிரி, இல்லை பைசா ஏதோ காசு எதாவது வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஜிப் இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் பர்ஸு சைஸுக்கு இருக்கும். நம்ம கையில் வச்சுக்க பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸுக்கு வந்து உள்ளே இருக்குது, நல்ல இடம் இருக்குது. உள்ளே வெளியே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, சின்னதாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இந்த பேக்கோட குவாலிட்டியும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எடுத்தது பார்த்து என் சிஸ்டரும் எனக்கும் ஒன்று வாங்கி எடுத்துக்கிறேங்க்கா, நானும் எடுத்துக்கிறேன் ஒன்று, எனக்கும் எடுத்து போடு ட்ராலியில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன். அவளும் வாங்கிட்டு போனால். நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா அந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, நல்லா பரவாயில்ல, நானும் எடுத்துக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவளும் ஒன்று வாங்கினா. அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்து நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். 2 பேர் தான் நாங்கள் போயிருந்தோம். சரி, எல்லா டிமார்ட்டுக்கும் போயாச்சு. இந்த பாருங்கள், நான் சொன்னேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா சின்னதாகவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோமா ஹேண்ட்பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா பிளாக் கலரு, அந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லா பிளாக்காக இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கு பார்த்தவொடனே நிறைய ஹேண்ட்பேக் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்னமோ ஹேண்ட்பேக் வேண்டாம், அதுக்கு பதிலாக இது எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹேண்ட்பேக் தான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, சும்மா வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் ஒன்று பார்த்தேன், 1000 ருபீஸுக்கு ஒன்று பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வாங்கலை. வாங்கினாலும் வந்து சும்மா தான் இருக்க போது வீட்டில், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேண்ட்பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை யூஸ் பண்ணல. சரி, இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது. எங்கன்னா கொஞ்சம் நம்மளும் எங்கேனாச்சும் போகும்போது, ட்ராவல் எங்கன்னா போகும்போது கூட இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1 டே ட்ராவலுக்குலாம் போனால் கூட நம்ம யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது வாங்கினேன். லைட் வெயிட்டாக இருக்குது மெயினாக, அதுதான் ஒன்று. அதுக்காகவே இது எடுத்தேன். நம்ம ஹேண்டில் கூட மாட்டிக்கலாம். அதுக்கு நம்ம கையிலலாம் வந்து எடுத்துகிட்டு போகணும், குட்டி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது போல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கையில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டர்லேயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி உண்மையிலே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த பேகுக்கு. நான் உண்மையிலே நல்லா இருக்கிறதுனால தாங்க சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த டிமார்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னது குன்றத்தூர் டிமார்ட்டுக்கு போய் பாருங்கள். நான் எல்லா டிமார்ட்டுக்கு போயிட்டேன். அதாவது எல்லா டிமார்ட்னா வேளச்சேரி போயாச்சு, விருகம்பாக்கம் போயாச்சு. இப்போ காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற அந்த டிமார்ட்டுக்கும் போய் பார்த்தாச்சு. இப்போ குன்றத்தில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், நான் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து தான் சரி என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், கூட்டிகிட்டு போட்டின்னு. சரி, நான் அவள் கூட்டிகிட்டு போனான். அதனால் அங்கே போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கு இல்லைங்களா ஹேண்ட்பேக்கு, பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இவ்வளோ தாங்க நான் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது. 1 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தான் டிமார்ட்டுக்கு நான் போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். பாய்.